ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் அதோட கிரேவியும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுதான் இருக்கும் இந்த விலாகில். அதுக்கு வந்து ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சு 5-6 காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் 8 மிளகா சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா கறி வந்து 1.5 கிலோ அளவில் இருக்குது. அதனால் குழம்பு நான் நிறைய செய்ய போகிறேன். அதனால் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஒரு 50 கிராம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க. பட்டை ஒரு 5-6 பட்டை சேர்த்துக்கிட்டேன். சின்ன சின்ன பட்டையை பார்த்து 5-6 பட்டை, ஒரு 4 கிராம்பு, சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நாட்டுக்கோழினாவே மிளகு போட்டாவே நல்லாயிருக்கும். அதனால் மிளகு ஒரு 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம். அது வந்து மனம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். திருப்பி அதே வடசட்டி அடுப்பில் வச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவில் சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துட்டு 2 பழுத்த தக்காளி அதையும் அதிலேயே சேர்த்துக்கிட்டு எண்ணெய் விட்டு அது வதங்கிட்டுருக்குதுங்க. அது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் நமக்கு இட்லி வந்து ஊற்றிக்கலாங்க. அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போ இட்லி தட்டில் அது ஊற்றி வச்சுட்டா அது ஒரு பாட்டில் எரிஞ்சிட்ருக்கும். நம்ம இது ஒரு பக்கம் பார்த்துக்கலாம், அது ஒரு அடுப்பில் பார்த்துக்கலாம். தனித்தனியெல்லாம் வச்சா வேலை ஆகாது. ஸோ இட்லி ஊற்றி வச்சாச்சு. அதில் இந்த சைடு வந்து வெங்காயம் வந்து நல்லா வேகணும். 1-2 வேகக்கூடாது, நல்லா வெந்துடணும், கறியவும் கூடாது. இதில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் வந்து திருவி அந்த வெங்காயத்துக்குள்ளேயே போட்டு நல்லா வறுத்தரணுங்க. வறுத்தோம்னா குழம்பு வந்து சளிச்சு போகாத, வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடாது. 2 நாளைக்காக இருந்தாலும் சலிக்காது, அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்து வச்சுருப்போம் இல்லைங்க, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், அதெல்லாம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா அது அப்படியே முழுசாக நம்ம வெங்காயத்துக்குள்ளே போட்டு அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அரைப்படாது, திப்பியாக இருக்கும். அதனால் அது வந்து அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக அரைஞ்சிரும். நான் எப்போவுமே இப்படி தாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தமல்லி, மிளகாயெல்லாம் வந்து அரைச்சி தான் நான் சேர்த்துக்குவேன். ஸோ அது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே கறியை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு கறியை வந்து சிக்கன் வந்து கழுவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, நான் வந்து கறி கூடயே உப்பு போட்டுருவேன். உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா 3 ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம், அதாவது கறி சுருண்டு வரும் அளவுக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றும் இல்லைங்களா, தண்ணியில் அந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வரும்ல, அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுருவேன். ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுருவேன், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்குள்ளே வந்து அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன் உப்பு முன்னாடியே போட்டால் தான் அந்த கறிக்கு வந்து உப்பு டேஸ்ட் பிடிக்கும். இல்லைன்னா அந்த கறியில் வந்து உப்பே பிடிக்காது, சப்புன்னு இருக்கும். இதில் ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. போட்டு அதை மூடி வச்சா ஒரு 10 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அரைச்ச மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். அது எதுக்காக அப்படின்னா, குழம்பு வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம கறி தாளிப்போம் இல்லையா, வறுவல் தாளிப்போம்ல, அதுக்காக கொஞ்சமாக சாந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி வந்து குழம்புக்குள்ளேயே ஊற்றிடலாங்க எல்லாத்தையும். அப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து குக்கரை மூடிட வேண்டியதாங்க. ஏன்னா குக்கரில் ஏன் நான் வைக்கிறேன் அப்படின்னா, சிக்கன் தான் சீக்கிரமே வெந்துடும். ஆனால் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்துட்டு கொஞ்சம் கடிக்க முடியாது, பல் அவ்வளோக்கு ஸ்ட்ராங் இருக்காது இல்லைங்களா. அதனால் வந்து குக்கரில் வச்சா கொஞ்சம் கறி வந்து சாஃப்டாக வெந்துடும். அதனால தான் நான் வந்து குக்கரில் வச்சிட்ருக்கேன்.
எனக்கு வந்து இந்த ஜாரில் 2 ஜார் வந்தது மசாலா. ஏன்னா 1.5 கிலோ கறி, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். அதனால் ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணியும் விட்டு உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரே சவுண்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வேறு பதவி ஏற்கிறாரு. அதை வேறு காலே நிற்க மாட்டேங்குதுங்க. அடிக்கடி ஓடி ஓடி நான் அதையும் பார்த்துட்ருக்குறேன். என்ன பண்ணுறது, எல்லாமே பார்க்கணும். சமைக்கவும் செய்யணும், டிவியும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து தானே ஆக்கணும். ஹோம் மேக்கராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. இட்லி அது பாட்டுக்கு ஆகிட்டுருக்குது. இதுலேயே நாட்டுக்கோழிலேயே முட்டைக்கோழின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா இன்னுமே குழம்பு நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கிடச்சதுன்னா நீங்கள் அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கும். எப்போவுமே இப்படி தான் நான் ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா வந்து நானே அரைச்சி நானே செய்வேன். நான் இப்போ சொன்ன அந்த பொருளெல்லாம் நீங்கள் போட்டு வேணால் நீங்கள் வறுத்து பாருங்களேன். குழம்பு இனிமேல் உங்களை தான் வைக்க சொல்லுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நம்ம வீட்டில் வறுத்தோம் அப்படின்னா 4 வீடு தாண்டி கூட அந்த வாசம் அடிக்கும். அதாவது மசாலா வாசம் மட்டும் அப்படி அடிக்கும். நல்ல மணமாக இருக்கும். அரைக்கவே அரைச்சி அந்த வெங்காயத்துக்குள்ளே அந்த பவுடரை கலக்கும் போதே அவ்வளோ ஒரு மனம் அடிக்குங்க. அதுக்காக குழம்பு மனம் அடித்தா குழம்பு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. குழம்பும் நல்லாவே இருக்கும். உப்பு காரம் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதான் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சவுண்ட்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கிரேவிக்கு வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் அந்த தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா சாந்து, அதுவும் போட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டு கறியை அதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா கறியை வந்து குக்கர்லேருந்து எடுத்து வடை சட்டியில் சேர்த்துக்கலாம். அந்த சாந்தோடலாம் சேர்த்து எல்லா கறியும் எரித்து உள்ளே போட்டுட்டு ஒரு 2 கரண்டி குழம்பு மட்டும் மோந்து உள்ளே ஊற்றி தாளிச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா உள்ளே சேர்த்து நல்லாவே பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி வச்சு எரிச்சிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்ன சாப்பிட்ற வேலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கமகமன்னு சிக்கன் தண்ணி குழம்பும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்து சாப்பிட வேண்டிய வேலை தானே. எல்லாத்தையும் ஹால்குள்ளே எடுத்துக்கொண்டே வச்சு எல்லோரும் ஒன்றா உட்கார வச்சு தட்டில் எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு அப்புறம்தான் நானும் சாப்பிடுவேன். எப்போவுமே மட்டன் வச்சா நான் தாங்க லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துட்டு அப்புறமா நான் சாப்பிடுவேன். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். இன்றைக்கி விலாக் இப்படி தாங்க போச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோவோட நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.